அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ். கண்ணை திறக்கிறதுக்குள்ளே கடைசிக்கும் வந்தாச்சுங்க. ரம்லான் முடிகிறதுக்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. என்ன மாதிரியே உங்களுக்கும் இந்த ரம்லான் ரொம்ப ஸ்பீடாக தான் போகிற மாதிரி இருக்கா? அப்போ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அப்படி தான் நானும் சொல்கிறேன், பட் ஒருத்தவங்களும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. யாருமே இல்லாத கடையில் யாருக்குடா டீ யாத்திரை? ஏன்னா நீங்கள் யார் எனக்கு தெரியாது, நான் யார் உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் எனக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது, அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் லைலத்துல் கத்ர் அப்போ எடுத்த டே இன் மை லைஃப் தான். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அன்றைக்கி நான் எனக்கு மட்டும் தான் ரம்ஜானுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. இவங்களுக்கு இன்னும் நான் ட்ரெஸ் எடுக்கவே இல்லை. அதனால தான் நான் காலையிலே கடைக்கு வந்தாச்சு. கொஞ்சம் இவங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டிய வேலை இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நைட்டிஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து என்ஜி டெக்ஸ் வந்திருக்கிறேன். இங்கே நைட்டி மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டு சாரீ, கம்பி சாரீ, பூனம் சாரீ இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இவங்ககிட்ட எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இவங்ககிட்ட இருக்குது. பாருங்க எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நைட்டி கிளாத்துமே சூப்பராக இருக்குங்க, நல்லா உழைக்கும் இவங்ககிட்ட வாங்குகிற நைட்டிலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் நைட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே என்ஜி டெக்ஸ் வரலாம். அடுத்து நாங்கள் போன ஷாப் ஸ்மார்ட் லுக். பாண்டிச்சேரியிலே ரொம்ப ஃபேமஸான ஷாப்புங்க இது. மென்ஸ் வேர்லாம் சூப்பராக இருக்கும். வருஷம் என் ஹஸ்பண்டுக்கு இங்கே தான் நான் ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கேன். இப்போவும் இந்த ரம்ஜானுக்கு இங்கே தான் எடுத்தேன். சூப்பரான கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட இருக்குது. ரம்ஜானுக்கு நான் வாங்கின சாரீக்கு மேட்சிங்காகவே என் ஹஸ்பண்டுக்கும் ஷர்ட் அமைஞ்சது. ரொம்ப ஹாப்பி, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் புர்கா கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஷால் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹர்தா உலகம் சொல்லிட்டு இப்போது புதுசாக இந்த ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஷாப்பு. இவங்ககிட்ட ஷால் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுவும் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ்லேருந்தே ஷால் இருக்குது. இவங்க ஷாப் வீடியோ எடுக்க அலோட் பண்ணலைங்க. பண்ணியிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். கிளாத் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது, ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. புர்காவில் பல கலெக்ஷன்ஸ் இருக்குங்க, எல்லாமே வெளிநாட்டு புர்கா தான். குவாலிட்டிலாம் செம்ம சூப்பருங்க. லேடிஸ் யூஸ் பண்ணுற அசசரிஸும் இவங்ககிட்ட இருக்குது. நான் இந்த ஷாப்பில் ஒரு சில திங்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தேன். 179 தான் இந்த ஹேண்ட்பேக்கு. எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்க. லெதர் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. நான் இந்த 2 ஷால் வாங்கியிருந்தேன். இந்த ஒரு ஷாலோடைய விலையும் 65 ருபீஸ் தான். இந்த பிங்க் கலர் ஷால் கீழே ஓரம் மட்டும் ஒரு நெட் டைப்பில் ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டியாக ஒரு ரோஸ் வச்சுருக்கு. இதுதாங்க ஃபுல்லாக ஷால். உள்ளக்கு ஃபுல்லாகவே பிளைனாகவே இருந்தது. இந்த ஒரு ஷால்வே 65. அப்புறம் இன்னொரு ஷால், இந்த ஷால் வாங்கியிருந்தேன். இதுவும் பிளைன் ஷால் தான், ஓரம் மட்டும் குட்டி குட்டியாக ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்காங்க. இதுவும் 65 ருபீஸ் தான். லேடிஸ் யூஸ் பண்ணுற அசசரிஸில் கிளிப்பு, கம்மல், அதுக்கப்புறம் பேங்கிள், செயின், இந்த மாதிரி இதெல்லாம் அவங்கக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை இந்த ஷாப் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் நாங்கள் போன ஷாப் இதான். கொஞ்சம் லேஸ் ஒர்க்கு, நூல் இதெல்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்தது. அதனால் இந்த ஷாப் வந்தேன். நீங்கள் ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி டிசைனிங் ஒர்க் பண்ணுறீங்க, லேஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷாப் வரலாம். இவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப கம்மியிலேருந்தே ஆரம்பிக்குதுங்க. ரேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரே 15 ரூபா, 20 ரூபா அதுலேருந்தே தான் ஆரம்பிக்குது. இது ஒட்டியானம், இது லேஸ் ஒர்க் தான். இதுவுமே ப்ளவுஸில் கையில் இந்த மாதிரி ஒர்க் கொடுக்கலாம். இதுவுமே ஒரு மீட்ரு 25 ரூபா, 30 ரூபா அதே மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட்லி பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற இந்த டைலர்லாம் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு போவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, பொருட்களும் வாங்கியாச்சு. லைலத்து கதிர் என்றதால் இன்றைக்கி கொஞ்சம் பூ வாங்கலான்னு சொல்லிட்டு பூக்கடைக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் மல்லிலாம், உதிரி மல்லியும் வாங்கியிருந்தேன், கொஞ்சம் கட்டின பூவும் வாங்கியிருந்தேன். வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கோட்டக்குப்பம் போயிருந்தேன். லைட்டிங் ஒர்க்கு, சீரியல் லைட்டிங் ஒர்க்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நைட் டைமில் சூப்பராக இருந்ததுங்க. நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதுவும் இந்த வீடியோவில் வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் நான் இஃப்தாருக்கு ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். இஃப்தாருக்கு ஸ்நாக்ஸ் சிக்கன் பால் தான் செஞ்சுருந்தேன். அது எப்படின்னா, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வேக வச்ச சிக்கனு, அப்புறம் இதுக்கு ஸ்பைசஸ் மிளகாய் தூள், கரம் மசாலா, பெப்பர், அதுக்கப்புறம் உப்பு போட்டு கடைசியாக வேக வச்ச உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டேன். நல்லா மசிச்சுக்குங்க. அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மைதா பேஸ்ட், அதான் மைதா மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன்.
அந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை வந்து ஒரு குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேங்க. இதை மைதா பேஸ்ட் இருக்குல்ல அதில் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் பிரெட் கம்ஸ்லேயும் போட்டு எடுத்திங்கன்னா இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்குங்க இது சாப்பிடவே. மேலே வந்து கிரிப்ஸியாக இருக்கும், உள்ளே வந்து ஸ்பைஸியாக இருக்கும் அந்த சிக்கன் பால். ஒன்ஸ் நீங்கள் இஃப்தாருக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நோன்பு திறக்க ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது, அதனால் இந்த சிக்கன் பால் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி சுட்டேன். இதுக்கிடையில் வேறு எதுவுமே வாங்கலை. வீட்டில் செஞ்ச நன்னாரி சர்பத், அதுக்கப்புறம் வந்து கிர்னி பழத்தில் ஜூஸ் போட்டிருந்தேன். இதை மட்டும் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அன்றைக்கான இஃப்தார் எங்களுக்கு முடிஞ்சது. லைலத்துல் கதருக்கு அன்றைக்கி போட வேண்டிய ட்ரெஸ்லாம் வந்து நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட்க்கு பிங்க் கலர் ஷர்ட் தான் வாங்கியிருந்தேன். அதே பிங்க் சேமாக வர மாதிரி இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அந்த ஆலியா கட், அந்த டாப் தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த வருஷம் பொண்ணுங்களுக்கு வந்து ஆலியா கட்டு தான் ஃபேஷனா. அப்ப நம்மளும் அதாண்டி எடுக்கணும். நான் பார்த்துட்டு அதை வாங்கியே தீரணும். ஆலியா கட் இருக்கு அவங்கள்ட்ட. ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி சஹருக்கு மட்டும் சமைச்சு வச்சிடலான்னு சொல்லி மட்டன் கிரேவி மட்டும் சமைச்சு வச்சேங்க. நைட்டு வந்து நம்ம ரைஸ் வடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அம்மா வீட்டுக்கு போகும்போது எங்கள் பைக்கு பஞ்சர் ஆகிடுச்சிங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டைம் வரை போயிட்டே இருந்ததால் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. கடைசியாக இந்த அண்ணா வந்து ரொம்ப வேகமாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்புறமா நான் அம்மா வீட்டுக்கு போய் அம்மாவெல்லாம் பார்த்துட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி அண்ட் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு அப்புறம் எங்கள் அண்ணன் ஒய்ஃப் வந்து கீ ரைஸும் தால்ச்சா அப்புறம் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. நைட்டுக்கு அங்கேயே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஊர் பள்ளிவாசலுக்கு தொழுவ வந்தாச்சு. இஷா முடிஞ்சதுக்கப்புறம் தராவிய தொழுவ வச்சாங்க. தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் பொதுவாக வந்து சீனி கொடுப்பாங்க. ஒரு சில பள்ளிவாசலில் வந்து பிரியாணி இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. எங்கள் ஊர் பள்ளிவாசலில் இந்த மாதிரி சீனி தான். அல்ஹம்துலில்லாஹ் இந்த சீனிலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோட்டக்குப்பம் கிளம்பியாச்சு. லைலத்துல் கத்ர் அதுக்கப்புறம் வந்து ரம்ஜான் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான டேயாக இருக்கும். கோட்டக்குப்பம் பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு கிராண்டாக ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நல்லா கொண்டாடுவாங்க. நம்ம மதியம் பார்த்துருந்தோம்ல இந்த மாதிரி சீரியல் லைட்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். பார்க்கவே மாஷாஅல்லாஹ் அவ்வளோ அழகாக இருந்தது. வழக்கத்தை விட இந்த லைலத்துல் கத்ர் அப்போ மட்டும் இந்த கோட்டக்குப்பமே பயங்கரமாக களை கட்டுங்க. எவ்வளோ கூட்டம், பயங்கர டிராஃபிக்கு. ஒவ்வொரு வீட்டு வாசலும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சீரியல் லைட் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கடத்தெருவுலாம் போட்டுருப்பாங்க. நாங்களும் இந்த கடத்தெருவுலாம் சுற்றி பார்த்தோம். நிறையா கொஞ்சம் வீட்டுக்கு வேண்டிய திங்ஸ்லாம் வாங்கணும். அப்புறம் எங்கள் வீட்டு குட்டீஸுங்களோடு சேர்ந்து ஐஸ்கிரீமு, மசாலா பொரி, சாக்லேட் ப்ரௌனி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இங்கே விற்கிது. இதெல்லாம் நாங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த கடத்தெருலாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு நாங்கள் போவே மணி வந்து 2:30 மணி இல்லை 3 மணிக்கிட்ட ஆகிடுச்சிங்க. அதிகமாக கடைகள் போட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு தேவையான பொருள், அதுக்கப்புறம் குட்டீஸுங்களுக்கு தேவையான குட்டி குட்டி டாய்ஸு, அசசரிஸ் இது மாதிரி நிறைய போட்டு இருந்தாங்க. நீங்கள் விஷுவலில் பாருங்கள்.
போய் சஹருக்கு சமைக்கலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் என் சிஸ்டர் வந்து பிரியாணி செஞ்சு வச்சுருந்தாங்க. அது எனக்கு கொடுத்ததால அன்றைக்கான சஹர் வந்து பிரியாணி, தால்ச்சா, நான் செஞ்ச மட்டன் கிரேவி இதை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக போச்சு எங்களுக்கு இந்த ஒன் டே வந்து. காலையிலேருந்து நான் நைட் வர உங்களுக்கு ஃபுல் டே வந்து டே இன் மை லைஃப் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ சூப்பராக நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். இந்த ஃபுல் டே vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் அடுத்த vlogல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.